வணக்கம். உங்கள் அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும். நான் உங்கள் வெற்றிவேல் ருத்ரன் குருஜி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறது உண்டு. என்னென்னா, இதுபோல் சாமி குருஜி, நான் வெளியில் போகும்போது பயமாக இருக்குது, வண்டி ஓட்டி போகும்போது பயமாக இருக்குது, ஏதாச்சும் நடக்குமான்னு பயமாக இருக்குது, அதுவும் இல்லாமல் போகிற இடம் ஒரு இடம் தனியாக போகணுனாலுமே பயமாக இருக்குது, எனக்கு என்னன்னே தெரியல. ஆனால் வீட்டிலாம் தைரியமாக துணிகரமாக இருக்கிறேன். வெளியில் போகும்போது மட்டுமே எனக்கு ஒரு பயமாக இருக்குது. இப்போ வண்டியில் போகும்போது, தனிமையாக போகும்போது பயமாக இருக்குது. அதே போல் சும்மா எதாச்சியாக ஒரு இடம் நடந்து போனாலுமே ஒரு பயம் இருக்குது. அது எதனால் வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஆனால் பயம் இருந்துக்கினே இருக்குது. ஏதாச்சும் ஒன்று ஆகிடுமோ, நம்ம எதனா பண்ணி உயிருக்கு எதா ஆபத்து வருமோன்னு பயமாக இருக்குது. அதனால் அதுக்கு என்ன ஒரு எதனா பரிகாரம் இருக்குதா, இல்லை வேறு ஏதாச்சும் இருக்குதான்னு கேட்டுக்கிறாங்க. அதனால தான் இந்த வீடியோ அந்த பயத்தை போகிறதுக்காக தான் ஒரு வீடியோ இப்போ போடுறேன். நீங்கள் நான் சொல்கிற மாரி இந்த வீடியோவை பார்த்துட்டு பரிகாரத்தை நான் சொல்கிற மாரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த பயம் போயிடும். இதுக்கு பேர் யம பயம். இந்த பயம் போகிறதுக்கு நம்ம வீட்டில் இருந்தே எளிமையான முறையில் செஞ்சுன்னா இந்த பயம் போயிடும். அதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று போட்டுக்கிறேன். நான் போயிட்டு வெளியில் போய் ஒரு 1.5 மாதம் இந்த தேவையான அந்த பரிகாரத்தை பற்றி அந்த பயிற்சி, அது இல்லாமல் நிறைய குருலாம் சந்தித்து அதில் தேவையான அடிப்படையான அந்த மந்திரம் எல்லாமே சரியாக நிறைய கலெக்ட் பண்ணின்னு வந்துக்கிறேன். அதே போல் பரிகாரமும் நிறையா நம்மளுக்கு தேவையான பரிகாரம் நம்ம எவ்வளோ மக்களுக்கு நம்ம சொல்லி வீடியோ போடுறோமோ, அந்த பரிகாரம் பூரா அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும், அவங்களுக்கு ஒரு பலனை கொடுக்கணும். அதனால் நிறைய பரிகாரம் இப்போ சேகரிச்சிக்கின்னு வந்துக்கிறேன். ஒவ்வொரு பரிகாரமாக போடுவேன், வீடியோவில் போடுவேன். நீங்கள் வீட்டில் இருந்தே செஞ்சுக்கலாம் எளிமையான முறையில். அது இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, செய்ய முடியலன்னா என்கிட்ட சொன்னால் கூட நேரடியாக அருள் வாக்கு பார்த்து எந்த பரிகாரத்துக்கு எப்படி செய்யலாம், உங்களுக்கு எதுக்காக நீங்கள் கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்தமாரி அருள் வாக்கு பார்த்து நான் செஞ்சு கொடுப்பேன். அதுவும் இல்லாமல் இப்போ வீடியோ வாரத்துக்கு ஒரு 2 வீடியோ 3 வீடியோ அது போல் வரும். நீங்கள் பார்த்து செஞ்சுக்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எப்படின்னா, இந்த யம பயம் போகிறதுக்கு என்ன செய்யலாம், அதை பற்றி தான் இப்போ விளக்கமாக பரிகாரம் சொல்ல போகிறேன். நீங்கள் பார்த்துட்டு எளிமையான முறையில் செய்யலாம். இப்போ நிறைய பேர் இப்போது ஒருத்தவங்களுக்கு தைரியமாக இருப்பாங்க, ஒருத்தவங்க தைரியமாக இருப்பாங்க. இப்போ அந்த பயம்னா என்னன்னு தெரியாது. யமன்கிட்டே போய் வந்தவங்களாங்கிறாங்க. யமனே நேரடியாக பார்த்துருவோன்னு ஒரு ஆர்வத்தில் இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அது இல்லாமல் ஒருத்தவங்க யமம் நம்மளை சீக்கிரமாக கொண்டு போடுமோன்னு ஒரு பயம் இருக்கும். ஒரு இடம் போகும்போதே பயப்படுவாங்க. ஒரு இடம் தனிமையாக போகிறது, கும்பலாக போனால் கூடமே ஒரு பயம் இருக்கும். நடுவில் போவாங்க, நைட்டு ஒரு இருட்டு டைம் ஆகுனா பாருங்கள், அவங்களுக்கு ஒரு பயம் ஒன்று இருக்கும். அதே போல் பகல்லே பயப்படுவாங்க, தனிமையாக போகிறதுக்கு பயப்படுவாங்க. இந்த பயம் போகிறதுக்கு ஒரு எளிமையான பரிகாரம் சொல்கிறேன். ஆனால் இது மெனக்கெட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த பயம் நாளுக்கு நாள் அப்படியே படிப்படியாக குறைஞ்சிரும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த எருமை மாடு கட்டி வச்சுக்கிறாங்களா பாருங்கள். எருமை மாடு இந்த தொழுவம் மாரி இருக்கும், அந்த எருமை மாடு கட்டி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா. அந்த தொழுவத்தில் போயிட்டு மாடு கட்டி இருக்கிற இடத்துல போயிட்டு அந்த மண்ணெல்லாம் வழித்து எந்த அப்படியே அந்த மாடு அந்த கோமியெல்லாம் இட்டு இருக்கும் இல்லையா, ஒரு மாதிரி சாணி சகதியமாக இருக்கும், சேறு சகதியமாக ஒரு மாதிரி குழகுன்னு அந்த இடம். அந்த மண்ணை அள்ளி மேலே பூரா பூசிக்கணும். என்னடா இதை போய் நம்ம மேலே பூசிக்க சொல்கிறேன்னு நீங்கள் நினைப்பீங்க. இதை செஞ்சால் தான் உங்களுக்கு அந்த தோஷம் நீங்கும், யம பயம் போகும். அந்த மேலே அந்த மண்ணை பூரா அள்ளி மேலே உடம்பு, கை, கால், தலை முழுவதும் எல்லா இடத்துலையும் பூசிக்கணும். முகத்தில் மட்டும் லைட்டாக பூசிங்க, ஏன்னா ஒரு மாதிரியாக இருக்கும் இல்லையா, அதனால் முகத்தில் லைட்டாக தடவிங்க. தடவிக்கணும். கரெக்டாக 1 மணி நேரம் நீங்கள் நெய்லில் இல்லை வெயிலில் எங்கே வேணாலும் நின்றுக்கலாம். ஆனால் 1 மணி நேரம் அந்த உடம்புல அந்த மண் ஒட்டி இருக்கணும். அதுக்கப்புறம் போயிட்டு லைட்டாக தண்ணி பிடிச்சி வச்சுக்கிங்க வீட்டில். நீங்கள் வீட்டில் குளித்தாலும் குளிச்சிக்கலாம், இல்லை உங்களுக்கு ஆறு, ஏரியில் குளிக்க தேவையில்ல, ஆற்றுல குளிக்கலாம், கடலில் கூட குளிக்கலாம். கடலில் குளிச்சிங்கன்னா ரொம்ப பவர் அதிகம். கடலில் இருந்ததுன்னா கடலில் போயிட்டு என்ன பண்ணுறீங்க, கிழக்கு பார்த்து நின்று 3 ஐட்டம் தலையை முழு ஏந்துருங்க. ஏந்துட்டு அதுக்கப்புறம் குளிச்சிக்கலாம். குளிச்சுட்டு நீங்கள் வந்துடலாம். நல்ல தண்ணியில் கூட குளிச்சிக்கலாம். அப்புறமா அப்படி உங்களுக்கு ஆறு இல்லைன்னா கடல் இப்போ ஆற்றுல குளிக்க தந்தால் குளிச்சிக்கலாம், இல்லை கடலில் குளிக்க தந்தாலும் குளிச்சிக்கலாம்.
இந்த 2 இதில் இருந்தால் குளிச்சிங்க. ஏரியில் குளிக்கக்கூடாது. அது போக வந்து அப்படி எதுவுமே இல்லைன்னா நீங்கள் வந்து வீட்டில் வந்து ஒரு அன்னக்கூடையில் தண்ணி பிடிச்சி வச்சுக்கிங்க. தண்ணி பிடிச்சி வச்சுக்கின்னு அதில் லைட்டாக கல் உப்பு போட்டுக்கங்க. கல் உப்பு போட்டு லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுட்டு என்ன பண்ணுறீங்க, தலையில் மொண்டு ஊற்றுங்க தண்ணி. கிழக்கு பார்த்து நின்று தலையில் மொண்டு ஊற்றி நல்லா உடம்புல இருக்கிற அந்த மண்ணுக்கு நல்லா போகிற அளவுக்கு நல்லா குளிச்சிக்கிங்க. குளிச்சுட்டு அப்படியே போயிட்டு என்ன பண்ணுறீங்க, பூஜை ரூமில் போய்ட்டு ஒரு சாமி ரூமில் போய்ட்டு விபூதி எடுத்து ஒரு அப்படியே லைட்டாக இட்டுக்குங்க. இட்டுக்குன்னு போயிட்டு நிழல்ல இல்லை வெயில்ல எங்கன்னா நின்று கொஞ்ச நாள் துடைக்கக்கூடாது உடம்ப. இந்த ஈரத்தோடு போயிட்டு திணற இட்டுக்குன்னு வெயிலில் போய் நின்னாலும் நிற்கலாம், இல்லை நிழல்ல நின்னாலும் நின்றுக்கலாம். ஆனால் உடம்ப மட்டும் துடைக்கக்கூடாது. கொஞ்ச நேரம் அந்த ஈரம் காஞ்சதுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் எப்படி வேணாலும் அப்புறம் இருந்துக்கலாம். இதே போல் தொடர்ந்து இது என்றைக்கு செய்யணும்னா, அமாவாசை அன்னைக்கு செய்யணும். அமாவாசை காலையில் இல்லை சாயந்தரம் செய்யணும். இது வந்து அப்போ செஞ்சிங்கன்னா பவர் அதிகமாக இருக்கும். மாதம் மாதம் செய்யணும். 3 அமாவாசைக்கு செய்யணும். அப்படி இல்லை உங்களுக்கு அது போல் செய்ய முடியலன்னா ஞாயிற்றுக்கிழமை செய்யலாம். 3 ஞாயிற்றுக்கிழமை செய்யலாம். அது செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அந்த பயமாகப்பட்டது படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அப்படி உங்கள் வீட்டு பக்கத்தில் அது போல் எருமை மாடு கட்டி வச்சு இல்லை அது போல் அந்த சேறு சகதியெலாம் கிடையாதுன்னு இருக்கிற மாரியா இருந்தால், உங்களுக்கு அது பக்கத்தில் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வெளியில் போயிட்டு பாருங்கள். வெளியில் வந்து இந்த ஏரி பகுதியெல்லாம் வந்து எருமை மாடு மேயும். ஓட்டியாந்து மேய்ப்பாங்க. இந்த வயல் காடு பக்கத்துலலாம் கொல்லியெல்லாம் இருக்குது இல்லையா, காடு கரும்புலாம் இருக்குது, அங்கெல்லாம் ஓட்டியாந்து மேய்ப்பாங்க எருமை மாடு. அங்கே மேய்க்கிற இடத்துல குட்டை குட்டையாக தண்ணி நிற்கும். தண்ணியில் வந்து அந்த எருமை மாடு வந்து படுத்து இருக்கும். நிறையா மாடு படுத்துக்கின்னு அந்த சேத்துல போட்டு பெரண்டும் கிடக்கும். அந்த சேத்துலேயே நீங்கள் வந்து எடுத்து அது போல் கிடச்சிங்கன்னா மேலெலாம் பூசிக்கலாம். பூசின்னு குளிச்சிங்கன்னா அந்த பயம் போயிடும். உங்களுக்கு பயமே சுத்தமாக வராது. ஆனால் 3 வாரம் செய்யணும். செஞ்சால் அமாவாசை டைமில் வந்து 3 அமாவாசைக்கு செய்யணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை 3 ஞாயிற்றுக்கிழமை செய்யணும். இது வந்து செய்யணும்னு பவராக செய்யணுன்னா 9 ஞாயிற்றுக்கிழமை செய்யணும். வாரம் வாரம் செய்யணுன்னா 9 ஞாயிற்றுக்கிழமை செஞ்சிங்கன்னா பவர் அதிகமாக இருக்குது. அப்படி இல்லைன்னா 9 அமாவாசைக்கு செய்யணும். 9 அமாவாசைக்கு மாதம் மாதம் செய்யணும். அது போல் செஞ்சிங்கன்னா பவர் கூடுதலாக இருக்கும். அமாவாசையில் செஞ்சால் பவர் கூடாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை செய்கிறது வந்து கொஞ்சம் பவர் கம்மியாக இருக்கும். இருந்தாலும் வந்து 9 ஞாயிற்றுக்கிழமை செய்யணும், இல்லை 9 அமாவாசையில் செய்யணும். அதை வந்து நீங்கள் அது போல் ஏரியில் இப்போ அந்த கரும்பு வயல்காடு பக்கத்தில் அந்த மாடு படுத்துருந்தது இல்லையா, அதை எடுத்து நீங்கள் உடம்பெல்லாம் தேய்ச்சிக்கின்னு குளிச்சிக்கலாம். குளிச்சிங்கன்னா பயம் வந்து நாளாக வந்து படிப்படியாக குறைஞ்சிரும். அப்புறம் வந்து இந்த மாட்டோட வால் பகுதி இது பார்த்தீங்களா, எருமை மாடு வால், அந்த வாலை எடுத்து உங்கள் தலையில் உடம்பு அப்படியே பிடிச்சி அவங்க மாட்டுக்காரங்க இருந்தால் கூட பரவாயில்ல, அவங்கக்கிட்ட சொல்லி மாட்டை பிடிச்சிங்கன்னு சொல்லி அந்த வாலை பிடிச்சி நீங்கள் மேலெல்லாம் தடவின்னு தலையெல்லாம் தடவினீங்கன்னா உங்களுக்கு அந்த பயமாகப்பட்டது படிப்படியாக குறையும். இது வந்து ஒரு நம்பிக்கையோடு செய்யுங்க. என்னடா இது, இதெல்லாம் எடுத்து மேலே தடவி சொல்கிறாங்கன்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா வந்து இந்த பயம் போகிறதுக்கு வந்து முழுக்க யம தர்மர் எதில் வருவார்னா, இது எருமை மாட்டு மேலே தான் வருவார். அவர் வந்து அதில் வரும்போது நீங்கள் அதனோட சேத்தை எடுத்து மேலே பூசிக்கினீங்கன்னா உங்களை வந்து உங்களை இப்போ அந்த பயத்துலேருந்து விடுவிச்சு விட்ருவார். உங்களுக்கு அந்த பயமே வராது. இப்போ உங்களை வந்து பிடிக்கிறதுக்கு வராருன்னா பிடிக்க மாட்டார். ஏன்னா வந்து அந்த வாசனை வந்து உங்கள் உடம்புல ஒட்டிக்குது இல்லையா, அதனால் வந்து அது வந்து நிவர்த்தி ஆகிடும். அந்த தோஷம் இருந்தாலும் சரியாயிடும். உங்களுக்கு வந்து அப்படி பயம் இருந்தாலும் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றத்தை கொடுக்கும். நீங்கள் இது அந்த பரிகாரத்தை செஞ்சிங்கன்னா நாளாக மாற்றத்தை கொடுக்கும். இன்னொன்று, கடவுள் மேலே நம்பிக்கையாக செய்யணும். செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு பலனை கொடுக்கும். இதை நான் சொன்னபடி செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்ற நலம் இருங்க. நன்றி, வணக்கம்.